பள்ளியில் படிக்கிற காலத்திலேயே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தால் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். அதனால் கம்யூனிஸ்ட் இலக்கியங்களை தான் ரொம்ப கற்றேன், ஆழ்ந்து கற்பேன். இந்து சாஸ்திரங்கள் எதுவும் பார்த்ததில்லை. எங்கள் வீட்டில் ஒரு இந்து புஸ்தகமும் கிடையாது, இந்த சாஸ்திரம் கிடையாது, பைபிள் மட்டும் உண்டு. இந்த சூழ்நிலையில் நான் வளர்ந்ததுனால நான் செஞ்சியில் நான் வேலை பார்க்கும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வரேன். வெளியே வரும்போது ஒரு ஃபோட்டோ கடை, ஃப்ரேம் கடை இருந்தது. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் ஒரு படம் மாட்டியிருந்தாங்க. அது பாபாவுடைய படம் தான். பட் நான் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சினிமா நடிகருடைய படம் மாதிரி இருக்குது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சினிமா நடிகர் இருக்கானா, இருந்த ஆசனம் சிம்மாசனம் மாதிரி கம்பீரமாக இருக்குது, கையை ஒசத்தி அப்படி வச்சுருந்தார். இது அந்த நடிகருடைய ஸ்டைல் கிடையாது. அவர் வேறு மாதிரி நடிகர்லாம். என்னென்னு பக்கத்தில் போய் பார்த்தா முகம் வேறு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்காரர்கிட்ட, இது யாருன்னு கேட்டேன். அவர் இந்து சன்னியாசின்னார். அவர் எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆக்சுவலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நான் சொல்கிறேன். கேட்டால் நம்ம நாடு யார் என்ன வேஷம் போட்டாலும் கும்பிடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கேன், இந்த நாடு எப்படி முன்னேறும் அப்படின்னா, நான் ஒரு கம்யூனிஸ்ட் இல்லையா, என்னால் நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்புறமும் இனத்தோடு சேர்றது மாதிரி என்னுடைய நண்பர் வட்டங்கள் பூராவுமே கம்யூனிஸ்டுகளும் நாத்திகர்களும் இருந்தாங்க. அப்போது அவங்க எனக்கு ஒரு மோசமான இமேஜை சுவாமியை பற்றி உண்டு பண்ணிட்டாங்க. அந்த வயசில் இப்போ நம்ம நண்பர்கள்லாம் பேசுகிறத ஒருத்தர் நம்பி படுக்கிறோம், அவங்க சொல்கிறத நம்புகிறோம், எல்லாம் செய்கிறோம். அது மாதிரி அதை அப்படி நான் நம்பிட்டேன். ஆகையினால சுவாமி மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் மட்டும் தான் எனக்கு இருந்தது. பின்னால் சென்னைக்கு மாறுதலாகி சென்றேன் போது என்னுடைய சீட்டுக்கு பக்கத்திலே பாபாட்ட ஈடுபாடு உள்ளவர், ஒரு பெரிய பக்தி இல்லாட்டம் கூட போகிறவர் வரவர் பாபாவை பற்றி சொன்னார். அவரையும் நம்ம நண்பருங்கிற முறையில் கேலி கிண்டெல்லாம் பண்ணேன். அவர் இருந்தாலும் அது ஹர்ட் ஆகலை. அவர் ஹர்ட் ஆகாமல் பாபா ஆழ்வார்பேட்டைக்கு இடத்துக்கு வீட்டுக்கு வருவார், நம்ம பாப்பமான்னு ஒரு கேள்வி கேட்டார். நானே நினச்சேன், இவர் இந்த விபூதி இதெல்லாம் எடுத்து கொடுக்காரு, எப்படி எடுத்து கொடுக்காரு, எப்படி மக்களை ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் அவர் கூட போனேன். ஆழ்வார்பேட்டையில் அநேகமாக வேங்கடமுனி பங்களாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பின்னால் இதெல்லாம் சாமியினுடைய வரலாறை விரிவாக படிக்கும்போது நமக்கு நண்பர்கள் அவங்க மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன் வேங்கடமுனி பங்களாவை தான் இருக்கணும்னு. உள்ளே 2 சைடுலையும் நான் சொல்லுகிறது 1965 அல்லது 66. அப்போ 2 சைட்லேயும் ஒரு சைடில் ஆண்கள் இருந்தாங்க, இன்னொரு சைடில் பெண்கள் இருந்தாங்க. எல்லாரும் கல்யாணப்பட்டு தான் உடுத்தியிருந்தாங்க. சாதாரணமானவங்க யாருமே இல்லை. அந்த பங்களாவுக்கு 2 சைடுலேயும் கார் தான் இருந்தது. எங்கே பார்த்தாலும் திரும்பினாலும் கார் இருந்தது. அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அவர் உள்ளே உட்காருவோன்னு போவோன்னு நண்பர் கூப்பிட்டாரு. எனக்கு சுயமரியாதை அது ரொம்ப பாதிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த வயசு ரொம்ப அப்போலாம் 23 வயசு இருக்கும். அது போய் இங்கே உட்காந்து பார்க்குறது, அது எனக்கு எந்த ரெஸ்பெக்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த விஷயத்தை பொறுத்தளவில் நான் கல்ச்சர் கிடையாது, அதில் எந்த இதுவும் கிடையாது. அதெல்லாம் இங்கே நின்று பார்த்தா போதும்னு அதுக்குள்ளே இறங்கி வரட்டும், இவங்களுக்கு கொடுப்பார்ல விபூதி கொடுக்காரு, எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது. சாமி என்ன பண்ணார், மேலே பால்கனிக்கே வந்தார். உள்ள